மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன ஊடகத்தில் உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுறப்ப கேட்கிறோம். அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்றது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன், அதனால நான் ஒன்று பேசுறேன். நான் எப்பயும் யதார்த்தத்தை பேசுறவன். ஏன்னா நான் கேள்விப்படுறதோ, நிறைய இடங்கள்ல உங்க போன ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்வதோ, இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா 2006 தேர்தல் போல ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் தேமுதிக அணி வந்து எந்த அணியில நாங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறோமோ அந்த அணி வந்து மாபெரும் வெற்றி பெற்று ஒரு கட்சியுமே அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொல்வது இயற்கையான ஒன்று. 2026 தேர்தலில் அதிமுக நான் உங்களுக்கு பல முறை சொல்லி வர்றேன். உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் it's too early to discuss about all those things. டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு தெரியுது. நான் பல முறை சொல்லிட்டு வரேன், எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் படம். அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேசணும். கூட்டணி பத்தி அதாவது இப்ப தேமுதிக சொல்லியிருக்காங்க 9ஆம் தேதி மாநாடு நடக்குது, அதுல வந்து என்னோட கூட்டணி வந்து அறிவிப்போம். நான் அதுக்கு நீங்க கேக்குறீங்க கூட்டணி பத்தி சொல்லுங்க. நான் 2024 தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வருவதுதான் நாட்டின் பாதுகாப்பிற்கும், நாட்டின் வளர்ச்சிக்கும், நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனலா நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணியில போனேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணியில இருக்காருன்னே தெரியல, அவரா சொல்லு, நானா சொல்லல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர். அவர் தான் அபிஷியலா the person who will talk about it. அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பதுதான் நன்றாக இருக்கு. நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு அவர் கூட்டணியிலிருந்து வேறு வழி இல்லாமல் பிரிந்து சென்றார். அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானம் படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தொடங்கி 8 வருடம் முடிந்து 9வது வருடத்துல இருக்கோம். நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி செயலாளர்கள், நிர்வாகிகள், நகராட்சி, ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி மாநகராட்சி பகுதிகள் போன்ற பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக எங்களது அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களை பற்றி முடிவெடுத்து செய்வோம். அதிமுக நான் சொல்லல, நீங்க வந்து கொஸ்டினே நீங்க எப்பயும் போல மாத்தி மாத்தி கேக்குறீங்க. நம்ம ஊர்லயே அப்படிதான் கேக்குறீங்க. இல்ல 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 அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து
பணியாற்றினால்தான் இன்றைக்கு பெரும் கூட்டணி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நான் எல்லாம் ஒன்னு இணைகிறேன் அப்படின்லாம் சொல்லல, ஓர் அணியில் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றிணையத்துக்கு என்னதான் வழிபாடு? எது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அம்மாவுடைய படத்தை போட்டு கம்பீரமா அம்மாவுடைய படத்தோட எங்க கொடி இருக்கு. நாங்க தமிழ்நாடு முழுவதும் கடந்த 8 ஆண்டுகளை 17 சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும். இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்கள் இலக்கை அடையும் வரை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம். அதனால ஒன்றிணையணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கோ என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கோ இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள் எங்கள் இயக்கத்தை பலப்படுத்தினோம். அம்மா அவர்கள் தேர்தல்னு வந்தால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறது தான் நான் இணைகிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரும், எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரும்னு நான் சொல்றேன். அது புரியுறவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. நாங்கள் போர்க்களத்தில் ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம். இந்த தேர்தலிலே உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும். நீங்கள்லாம் நம்ம ஊர்க்காரங்க, நாங்கள் மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.